முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். திரு ஏடி பன்னீர்செல்வம் அவர்களின் நினைவு நாளை ஒட்டி இந்திய ஜனநாயக கட்சியின் சார்பாக அவருக்கு வீர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்ள நாங்கள்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். அவர் ஒரு திருவாரூரில் பிறந்து இன்றைக்கி சென்னை மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் ஒரு அடையாளமிக்க ஒரு ஆளாக உருவாகி லண்டனில் பாரிஸ்டர் பட்டம் பெற்று ஒரு வழக்கறிஞராக 2 அமைச்சர் பொறுப்புகளை ஏற்று சிறப்பாக பணியாற்றி அது மட்டும் இல்லாமல் அவர் மக்கள் சேவையில் ரொம்ப இருந்ததாக நம்ம புக்கிலெல்லாம் படிச்சிருக்கிறோம், அவங்க உறவினர் மூலமாக தெரிஞ்சிருக்கிறோம். அது மாதிரி ஒரே சேவையும் எண்ணம் கொண்டவர் ஐயா பாரிவேந்தர். அவர் அந்த பாணியில் தான் நம்ம இன்றைக்கி கட்சி நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கட்சியில் மக்களோடு இணைந்து செயல்படணும்னு சொல்லி நாங்கள்லாம் வீர வணக்கத்தை தெரிவித்து இன்றைக்கி அவருக்கு எங்களோட இந்திய ஜனநாயக கட்சி சார்பாக வணக்கம் தெரிவித்துருந்தோம். இங்கே மணிமண்டபம் அமைஞ்சது, இந்த மணிமண்டபம் பராமரிப்பு நல்லா பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் நம்ம பிற்காலத்தில் இன்னும் நல்லா பண்ணலாம். சார், அவரோட குறிப்புகள் சம்பந்தமான பொருட்களோ இல்லை புத்தகமோ இல்லை படங்களோ வைக்கிறதுக்கான வாய்ப்புகளுக்கு பண்ணணும், அதெல்லாம் ஏற்பாடு பண்ணணும், வருமானங்கள் சேர்த்து பண்ணணும். இப்போ தேர்தலை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு இல்லை. ஏன்னா எனக்கு எந்த ஒரு பெரிய கட்சியாக இருந்தாலும் அவங்கவுங்க கட்சியை முதல்ல அவங்க ஸ்டெபிலைஸ் பண்ணிக்கிறதுல தான் இருப்பாங்க. பாராளுமன்ற தேர்தல் வேறு, இங்கே சட்டமன்ற தேர்தல் வேறு, ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஒரே மாதிரி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அந்த நேரத்தில் தான் நம்ம தேர்தல் எந்த கூட்டணி யார் யார் எப்படி போகிறாங்கன்றதை நம்ம அப்போ தான் முடிவு பண்ணுவோம். சார், மும்மொழி கொள்கையை பற்றி மும்மொழி கொள்கைங்க, நாங்கள் ஒரு கட்சி அப்பாற்பட்டு நான் சொல்கிறேன். நான் உலகம் பூரா ட்ராவல் பண்ணியிருக்கிறேன். இந்த மும்மொழி கொள்கை இருமொழி கொள்கையில் எனக்கு நம்பிக்கை கிடையாதுங்க. அவரவருக்கு தாய்மொழி முக்கியம். அது நீங்கள் எந்த மொழியாக இருந்தாலும் சரி, அது உருதுவாக இருந்தாலும் சரி, ஹிந்தியாக இருந்தாலும் சரி, தமிழாக இருந்தாலும் சரி, அதை யாராலும் பிரித்து எடுக்க முடியாது. தன் தாயை யாரும் பிரிச்சிக்க மாட்டாங்க. ஒரு மொழிங்கிறது எப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு கம்யூனிகேஷன். அப்போ நாங்கள்லாம் இன்றைக்கி ட்ராவல் பண்ணிகிட்ருக்குறோம். ஒவ்வொரு இடத்துலையும் நம்மளை போகும்போது அதை ஒரு சில இடங்களில் போகும்போது நாங்கள் கஷ்டப்படுறோம். அதனால் உனக்கு எந்த மொழி தேவையோ அந்த மும்மொழி கொள்கையை நான் அப்படி தான் பார்க்குறேன். இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த மும்மொழி கொள்கைன்னு. அவங்க ஹிந்தி தான் திணிக்கணும்னு எங்கேயும் சொல்கிற மாதிரி இல்லை. நம்ம வேணுங்கிறவங்க ஒவ்வொருத்தர் இன்டர்பிரிட்டேஷனில் ஒருத்தர் சொல்லிக்கிறாங்க. நான் ஹிந்தி கற்றுக்கலாம், ஃப்ரெஞ்சு கற்றுக்கலாம், என்ன லாங்குவேஜ் வேணுமோ கற்றுக்கலாம். ஆல்ரெடி அது நடந்துகிட்ருக்கு. இன்றைக்கி நேரத்தில் 30 வருஷமாக இன்றைக்கி எத்தனையோ தேர்ட் லாங்குவேஜ்னு ஒன்று இருக்குது. அது தப்புன்னு எங்களுக்கு தோணலை. சார், விஜய் முயற்சி பண்ணுறாருங்க. அவருடைய முயற்சிக்கு வாழ்த்துக்கள். எல்லோரும் இப்போது அவரை பார்த்துட்டு இருக்கிறாங்க. போக போக தான் அவருடைய செயல்பாடுகள் எங்களுக்கு தெரியும். சார், இப்போ 5ஆம் தேதி ஆல் பார்ட்டி மீட்டிங் வச்சுருக்காங்க. அதில் உங்களுக்கு நாங்கள் எங்கள் நிர்வாக குழு கூட்டி நாங்கள் முடிவெடுத்து தான் பண்ணுவோம். அது நாங்கள் என்ன முடிவு எடுக்கலாம்.